குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு சிறுபவர்களிடம் சீரு. ஒரு கிராமத்தோட தெருமுக்குல ஒரு பாம்பு புத்து இருந்தது. அந்த புத்துல ஒரு பாம்பு ரொம்ப நாளா வசிச்சிட்டு வந்தது. அது கொஞ்சம் பெரிய பாம்பா ஆக ஆக சுத்தி இருக்கிற மக்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சுது. அதனால மக்கள் பயந்து அந்த தெருவை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த தெரு பக்கமே யாரும் போவதில்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் முனிவர் அந்த வழியா வந்தாரு. முனிவர் அந்த தெருவுக்கு போகிறத பார்த்த சிறுவர்கள் அந்த முனிவர்கிட்ட போய், அந்த தெருவில் ஒரு பாம்பு இருக்கு, அது எல்லாத்தையும் கடிக்கும், அந்த சைடு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட முனிவர் அதை கண்டுக்காம அந்த பக்கமாக போனார். பாம்பு புத்துக்கிட்ட போன உடனே அவர் கடிக்க வந்தது அந்த பாம்பு. உடனே முனிவர் என்ன சொன்னார், ஏன் நீ மக்களை கடிக்கிற? நீ கடிக்கிறதுனால உனக்கு ஏதாவது உபயோகம் இருக்குதா? சும்மா போகும்போது ஏன் எல்லாத்தையும் போட்டு கடிச்சிட்டு இருக்க? அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சு, அதுதான் என்னோட சுபாவம், அப்படி தான் நான் பண்ண முடியும், நான் போகிற வரவங்களை கடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சுபாவத்தை நீ மாற்றிக்கணும், அதனால் நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீ உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீன்னா இந்த மாதிரி ஒரு சுபாவம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த பாம்பும் அதை கேட்டுக்கிட்டு அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கடிக்கிற சுபாவம் போயிடுச்சு. மக்களும் பயம் இல்லாமல் அந்த தெருவில் போக ஆரம்பித்தாங்க, வசிக்க ஆரம்பித்தாங்க. இது யாரையும் கடிக்காமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்த அங்கே இருந்த குறும்புக்கார சிறுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க எப்போ பாரு. அது அடி வாங்கி அடி வாங்கி ரொம்ப சோர்ந்து போச்சு. திரும்ப ஒரு நாள் முனிவர் அந்த வழியாக வந்தார். அப்போ அந்த பாம்பை பார்த்து, என்னாச்சு பாம்பே, ஏன் இப்படி ரொம்ப சோர்வாக இருக்க அப்படின்னு சொல்லி நலம் விசாரித்தார். அப்போ அந்த பாம்பு சொல்லிச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னோட அந்த கடிக்கிற சுபாவம் போயிடுச்சு, நான் யாரையும் இப்போல்லாம் கடிக்கிறதே கிடையாது, ஆனால் நான் கடிக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லிச்சு. இதை கேட்ட முனிவர் என்ன சொன்னார்னா, நீ சும்மா இருக்கிறவங்கள தான் கடிக்க வேணான்னு சொன்னேன், அதனால் யாராவது உன்னை சீண்டுனாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உன்னோட கோபத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அன்னையிலேருந்து பாம்பு தன்னை யாரும் சீண்டல அப்படின்னா அது மட்டும் அமைதியாக இருந்தது. தன்னை யாராவது சீண்டினாங்கன்னா அவங்கள்ட்ட சேரிக்கிட்டு இருந்தது. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்மளை யாராவது துன்புறுத்தும் போது அவங்கள்ட்ட நம்ம கோபத்தை காட்டலாம், ஆனால் நம்மள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கும் போது அவங்கள்ட்ட நம்மளும் நல்லபடியாக நடந்துக்கிறது தான் சிறப்பு. சரி குழந்தைகளே, வேறு ஒரு கதையில் பார்க்கலாமா?